வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறதா திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறதா அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில் ஜோதிடத்தோட முன்னோர்கள் இருக்காங்கல்ல, ரிஷிகள்னு வச்சுக்கலாம், ஞானிகள்னு வச்சுக்கலாம், சித்தர்கள்னு வச்சுக்கலாம். இவங்களுடைய காலத்துக்கத்தில் வந்து பல நூறு வருடங்கள் ஆராய்ச்சிக்கு பின்னாடி தான் ஒரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு ரிஷிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தை கணிக்கும் போது அவங்க ஒரு வரையறைகளை வைக்கிறாங்க. இத்தனை மணிக்கு இந்த மாதத்தில் இது வரும்னு சொல்லிட்டு அது குறிப்பிட்ட ஒரு டயத்தை வைக்கும்போது அந்த அடிப்படையில் தொடர்ந்து கணிக்கப்பட்டு வந்தது தான் வாக்கிய பஞ்சாங்கம். சித்தர்கள் ரிஷிகள் அப்புறம் ஞானிகளோட வாக்குகளுக்கு இணந்து அவங்களோட கணக்கில் வந்து நம்ம சொல்லப்பட்ட அந்த கிரக அசைவுகள் கிரக இயக்கங்களை வச்சு கணிக்கப்பட்டது தான் வாக்கிய பஞ்சாங்கம். வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகள் எல்லாம் துல்லியமாக வந்து கணிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கணிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் இன்றைக்கி வந்து கிரகங்களோட நகர்வுகள் இயக்கங்களுக்கும் சிறு சிறு வேறுபாடுகள் வர ஆரம்பித்ததுனால அதில் உள்ள சில ரெக்டிஃபிகேஷன், அதாவது திருத்தங்களை செய்து வெளியிடப்பட்ட கணிதம் தான் திருக்கணிதம்.